ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ட்ரிப் ஒன்று போகிறோம் காய்ஸ். ஏன்னா தருமபுரிலேருந்து சொல்லியிருந்தான் நம்ம ஃப்ரெண்டு இது மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு ஒரு இடம்னு. அதனால் நம்ம கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க மூலிமா நம்ம போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளம்பியாச்சு தருமபுரிலேருந்து. இதுக்கான டோட்டலான ஓவரால் செலவு எவ்வளோ ஆச்சுன்னு நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். தருமபுரிலேருந்து கிளம்பிட்டு நைட்டு ஒரு 9:30க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லம்பள்ளி தாண்டி பைபாஸில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்பே பார்த்திங்கன்னா கேரளா ட்ரிப்பு தான் முக்கியமாக. ஏன்னா நம்ம ஊரில் வெயில் தாங்க முடியல, அதனால் பார்த்திங்கன்னா கேரளா போகலான்னு பிளான் பண்ணி ஒரு 6-7 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. போக போக தான் தெரியும் காய்ஸ் எப்படி இருக்கு என்னன்ட்டுன்னு. இப்போ தான் தொப்பூர் தாண்டி வந்தோம். உடனே டீ சாப்பிட்லான்னு எடுத்துனாங்க. ஒரு வழியாக டீ சாப்பிட்டுட்டு ஏறிட்டோம் காய்ஸ். பார்த்திங்கன்னா ஏறினோடனே வைப்பு தான். ரஞ்சிதமே பாட்டை போட்டு ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க, லேடிஸு, ஜென்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. ஜாலியாக இருந்துச்சு மொதல் நாள். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே உள்ளே வரோம். கரெக்டாக மலை கோயம்புத்தூர் தாண்டி நம்ம கேரளா போக போக பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிக்கிச்சு நைட்டு. மார்னிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூலிங்காக இருக்கும். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா கேரளா ரீச் ஆகிட்டோம். டீயை வாயில் வைக்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இப்போவே இன்னும் 2 நாள் ட்ரிப் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னே தெரில. பார்த்திங்கன்னா கேரளாவில் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். மலப்புள்ளா டேம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட்டு டேம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகிறோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மழையாகவே இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும் போதே பார்த்தோன்னா மழை காய்ஸ். செம்ம கிளைமேட்டு மார்னிங்கு தெரியுது இல்லைங்களா? மலப்புள்ளா டேம். மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கிட்டோம் டேமில் குளிக்க எங்கெல்லாம் போகலான்னு கேட்டால் அவங்க கேட்டால் தனியாக வெளியே தான் போகணும், இல்லைன்னா டேம் இங்கே வந்து தனியாக இதுக்குன்னு இதெல்லாம் கிடையாது, நீங்கள் போய் அப்படியே குளிக்கலான்ட்டாங்க. பட் ஆனால் இங்கெல்லாம் இந்த பிளேஸில் ரொம்ப ஆழமாக்கும். நீங்கள் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரிக்கும்னாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கோம். இதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் உள்ளே போகணுன்னாங்க. நம்ம புதுசு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே சுற்றி பார்த்துட்டு குளிக்க போயிட்டோம். லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அலோ இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க, ஏன்னா ஆழம் அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம போய் செக் பண்ணிட்டு வரலாம் முதல்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். நம்ம ஊரில் வெயில் அடிக்கிறதும் ஃபுல்லாக எங்கே பார்த்தா காலையிலேருந்து இதாகவே இருக்குது, மழையாகவே இருக்குது. அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆப்போசிட் இது. செம ஜில்லுன்னு இருக்கும் போல இருக்குது காய்ஸ். போய் குளிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். குளிக்கலான்னு வந்தேன், இங்கே வந்தால் குளிக்க முடியாதுன்றாங்க, ஆழம் அதிகம்னு. போய் பார்க்கலாம் காய்ஸ். மார்னிங் வேறு லெவல் காய்ஸ். டேமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளிக்கலான்னு நம்ம இடம் பார்க்குறோம், இடமே கிடைக்கல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தேடிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வாவ், வேற லெவல் காய்ஸ். பாருங்க, அட்டா அட்டா. கேரளா தான். பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எக்ஸசைஸ் செய்கிறாங்கங்க. விளையாடுறதுக்குன்னே தனியாக பிளேஸ் இருக்காங்க. மார்னிங்கே வந்ததுனால சூப்பராக இருக்குங்க பனியோட. ஏன்பா இன்னும் வெளியே வர தண்ணி இது எத்தனை தடுப்பண்ணா? கிட்டத்தட்ட இது 2வது தடுப்பண்ணை. வெளியே வர இடத்துலையே பார்த்தீங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் நாம் தான் முதல்ல வந்திருக்கோம் டூரிஸ்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்குனா யாருமே இறங்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம பசங்களும் சரி, அங்கே இருந்தவங்களும் சரி. அங்கே இருக்கிறவங்கள கேட்டால் கொஞ்சம் தூரம் வரையும் ஆழம், ஒரு 10 மீட்டருக்கு ஆழம் இல்லை, அது கந்தாட்டம் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்குன்னாங்க. சரி நாமளே முதல்ல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். பார்க்குறீங்களா, தண்ணி மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது. ஏன்னா தேங்கி நிற்கிற தண்ணி காய்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. ஒரு வழியாக நாம் இறங்கி குளிக்கிறோம். சூடாக தான் இருக்குது, சில்லுன்னு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா நேற்று மழை வேறு பேஞ்சிட்ருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் இப்போ தான் பனியெல்லாம் கிளம்புது. அதனால் ஹாட்டாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். நான் சொல்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, அப்பயும் பசங்க வரல. அங்கே இருந்தவங்க கேரளா ஆளுங்களே பார்த்தீங்கன்னா என்னடா இவன் பாட்டுக்கு வந்தான் இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க அவங்களே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேடிஸால் குளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆழம் அதிகமாகுது, அது இல்லாமல் இங்கே ரொம்ப வரணும், உள்ள குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இங்கே வேணாம், வேறு இடத்துல போய்க்கலாம், இல்லைனா அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது லேடிஸ்க்கு மட்டும், அங்கே குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பும்போது தான் பாருங்கள் மார்னிங்கு பனி எப்படி பெய்யுது. அழகாக ஆற்று பக்கமே பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. ரொம்ப லக்கி பர்சன் இவங்க. ஏன்னா தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. என்ன ஒன்று மழை காலத்தில் தண்ணி மேலே வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டோம் டேம்குள்ளே. இதுதான் அலப்புழா டேமு, தெரியுதுங்களா? உள்ள என்ட்ரன்ஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனது சூப்பராக இருக்குது. டெக்கரேஷனு, ட்ரெயின் போகிற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே ஃப்ளவர்ஸு 1 by 1 பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கண்ணு கவரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு. நாங்கள் போகும்போது தூரில் வேறு போட்டுருந்துச்சு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மா ஃப்ரெண்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க மழை வருதுன்ட்டு. நம்ம உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு போகிறோம் பாருங்கள். ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸில். இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி முன்னாடி அந்த பட்டர்ஃப்ளை வச்சு எடுத்தாங்க. நம்ம ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அதே மாதிரி மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் இல்லாத மரம்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு மரம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ட்ரீயும் இருக்குது, பெரிய பெரிய ட்ரீ எல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இதுலேருந்து தண்ணி ரவுண்டில் அடிக்கிற மாதிரியும், கிருஷ்ணர் மேலேருந்து வர மாதிரி இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆனோடனே எங்களுக்கு போர் அடிக்கணும்னே சொல்ல முடியாது காய்ஸ், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது கிருஷ்ணரோட இதில். மலைகளின் அரசி கேரளான்றது கரெக்டாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியெல்லாம் இருக்குது. கார்டனு சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ரோப் இருக்கு. ரோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தானே. இது பார்த்தீங்கன்னா ரோப் மேலே இருக்கு இல்லையா, இது வந்து ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கலாம். ரொட்டேஷன்லேயும் இருக்கும், அதாவது ரொட்டேட்டிங்லேயும் இருக்கும். ஆன் பண்ணிட்டாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே. பார்க் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கே திறந்துட்டாங்க. அதனால் நம்ம பார்க்குள்ளே வந்துட்டோம். முடிஞ்சால் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ரன்னிங்லே தான் இருக்கும், ஆன் பண்ணிட்டாங்கன்னா ரன்னிங்லே தான் ஏறணும், ரன்னிங்லே தான் இறங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கீழே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மேலே போகிறோம். மேலே டேமுக்கு மேலே போகலான்னு சொன்னாங்க. மழை வேறு வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம போகலன்னா வேஸ்ட் ஆகிடுமேன்ட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் பனி வந்து அப்படியே வெளியே வருது எல்லாம். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 சம்திங் தான் ஆகும், 9 o'clock கூட ஆகலை. அதுவும் அந்த டயக்ராம் சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா ஒரு டயக்ராமு,
எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செடி இருக்குது, க்ளீனாக வெட்டிகிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் மார்னிங் டைம் டு டைம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் போக போக பார்ப்பீங்க, நிறைய இடத்துல நான் பார்த்தோம். ஹெல்மெட் கம்பல்சரி, நீங்கள் லோக்கலாகவே இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுருந்தான் போகணுன்ற மாதிரி இங்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க. அது போகும்போது பார்த்திங்கன்னா அவன் மேலே வந்துட்டோம், ரோப்புக்கு நேராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே போக போகிறோங்க. பாருங்கள், டயக்ராம் சூப்பராக இருக்குது, 3D மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. வந்தீங்கன்னா மதியமாக வாங்க காய்ஸ், உங்களுக்கு அப்போ தான் பக்காவாக இருக்கும். பார்க்குறீங்களே எப்படி இருக்குன்னு. இப்போ டேம் மேலே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கு. விட்றாங்களா என்னன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து வியூ பாருங்கள், மார்னிங் சூப்பராக இருக்குது காய்ஸ். இந்த இது பார்த்திங்கன்னா அசோக சக்கரம், அதாவது நம்ம இந்த இதோட நினைவு சின்ன மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அதை சுற்றி ஒரு தூணை அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம பக்கம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் என்னென்னா டேமோட மேல் வியூ பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஐஸ். இது ஆலப்புழா டேமோட டாப் வியூக்கு வந்துட்டு நம்ம பார்க்குறீங்களா எப்படி தெரியுதுன்னு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரயில் தண்டவாளம் போட்டிருக்காங்க காய்ஸ். அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. 3 தண்டவாளம் இருக்குது, எதுக்குன்னே தெரியல. இங்கேயும் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, நம்ம ஊர் மாதிரி தான். பட் ஆனால் மலைக்கு மேலே இப்போ தான் பனியே இறங்குது. பார்க்குறேன் இல்லைங்களா, கூட்டம் கம்மி தான். முதல்ல நாம் தான் முதல்ல வரமே, நல்ல கூட்டம் கம்மி இப்போ தான். அதே மாதிரி பாருங்கள், நடுவில் ஒரு தண்டவாளம், சைடில் ஒரு தண்டவாளம், மொத்தம் 2 தண்டவாளம் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, மழை தண்ணி வந்தால் அங்கங்கே போகிற மாதிரி. அதே மாதிரி அங்கங்கே டஸ்ட்பின்லாம் இருக்குது. இங்கே ட்ராலி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு போகிறதுக்கு. செம்மாவே அப்போயே இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பிளான் பண்ணி கட்டினுக்கிறாங்க. சூப்பர், வேறு லெவலு. நம்ம மார்னிங் இங்கே வந்தனால பார்த்தீங்கன்னா அப்போ தான் பனி இறங்குது பாருங்கள் காய்ஸ். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலனாலாம் இது மாதிரி பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. தண்ணி ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இல்லை காய்ஸ். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம ஊர் மேட்டூர் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் தண்ணி அதிகமாக இருக்குன்னு. எயிட் 8:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் பனியே இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறேன் இல்லைங்களா, முன்ன பார்த்தீங்கன்னா பனி இல்லை, இப்போ தான் பார்த்தீங்கன்னா பனி இறங்குது. சில்னஸும் பார்த்தீங்கன்னா கூலிங்கும் அதிகமாகுது. தண்ணி ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாகவே இருக்குது பாருங்க. இல்லை பசையே இருக்குது ஃபுல்லாக. எங்கே ஓப்பன் பண்ணுவாங்க தண்ணியா பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன இதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோலார் அவங்களே போட்டு வச்சுட்டாங்க, ஆட்டோமேட்டிக் தான். இது செப்பரேட்டாக வந்து ஆளுங்க வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் இல்லை. ஒரு டைம் போட்டு விட்டாங்கன்னா யாருமே வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணுன்ற ஒரு இதே கிடையாது. இந்த டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஆனால் இப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க, ஒரு 4 தடுப்பணை 1 by 1 தண்ணி தேங்கி போகும். சப்போஸ் தண்ணி இல்லைனா கூட இந்த தண்ணியை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. செயின் இருக்குது இல்லைங்களா, இது மூலிமா தான் எவ்வளோ தண்ணி இருக்குது கணக்கெடுப்பாங்க. அப்படியே திறக்கணுன்னாலே இந்த செயினை வச்சு தான். கம்பி இருக்குது பாருங்கள், இதை பிடிச்சிருந்தா இறங்குறது. இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8:30 ஆகும் சம்திங். இப்போ தான் பார்த்தீங்கன்னாவே
உங்களுக்கு பனி ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா இருக்கிற மலையெல்லாம் மூடிக்குமா இருக்குது காய்ஸ். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பனி இறங்கிட்டு இருக்குது இப்போ தான்.